28/7/2024, அதாவது இன்றைய நாளில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் 4வது அகில உலக தாத்தா பாட்டியர் மற்றும் மூத்தோர் தினத்திற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் செய்தி. மைய கருத்து: முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும். திருப்பாடல் 71:9. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் தனது பிள்ளைகளாகி நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நமக்கு வயதாகி கொண்டே போனாலும், நமது ஆற்றல் குறைந்தாலும், நமது முடிகள் நரைத்தரித்து சமுதாயத்தில் நமது பங்களிப்பு குறைகிற போதும், நமது வாழ்வு பயனற்றதை போன்று தோன்றினாலும் கூட கடவுள் நம்மை கைவிட மாட்டார். ஒட்டுமொத்த விவிலியமும் கடவுளின் உண்மையான அன்பை எடுத்து சொல்வதாக இருக்கிறது. நமது முதுமையிலும் கடவுள் நமக்கு அருகில் இருக்கிறார் என்பதில் நாம் மிக உறுதியாக இருக்கலாம். ஏனென்றால் விவிலியத்தில் வயது முதிர்ச்சி என்பது ஆசீர்வாதத்தின் ஓர் அடையாளம். அதே நேரத்தில் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் திருப்பாடல்கள் 71:9 எனும் நெஞ்சை உருக்கும் ஆண்டவரை நோக்கிய கூக்குரலையும் நாம் விவிலியத்தின் திருப்பாடல்களில் பார்க்கிறோம். அக்கூக்குரல் எல்லையில்லா துன்பத்தை அனுபவித்த என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலிட்ட இயேசுவை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே விவிலியத்தில் நமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் கடவுள் நமக்கு உடனிருக்கிறார் என்ற உறுதியையும், அதே வேளையில் வயதான காலத்தில் மற்றும் துன்ப நேரத்தில் கைவிடப்படுவோமோ என்ற அச்சத்தையும் நாம் பார்க்கிறோம். இதில் முரண்பாடுகள் எதுவும் இல்லை. ஏனென்றால் நம்மை சுற்றி பார்க்கும்போது இதுதான் நடைமுறை உண்மை என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். நான் புனோஸ் ஐரிஷின் ஆயராக இருந்தபோது முதியோர் இல்லங்களுக்கு அவர்களை சந்திக்கச் சென்றபோது நான் அடிக்கடி கண்ட உண்மை அவர்களை யாரும் சந்திக்க வருவதில்லை என்பது. எனவே சகோதரத்துவத்தின் சுவையை நாம் இழந்து வருகிறோம் என்பது உண்மை. விவிலியத்தின் ரூத் புத்தகத்தில் நாம் பார்ப்பதை போன்று பல முதியவர்கள் தாங்களாகவே ஒதுங்கிக் கொள்வது என்பது ஒரு விதமான மனநிலையாக இருக்கிறது. இப்புத்தகத்தில் வயதான நகோமி என்பவர் தனது கணவர் மற்றும் பிள்ளைகள் இறந்த பின்னர் தனது 2 மருமகள்களான ஒர்பா மற்றும் ரூத் ஆகியோரை தங்கள் சொந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் திரும்பிச் செல்ல வலியுறுத்துகிறார். ஒரு விதவையாக தனக்கு சமுதாயத்தின் பார்வையில் மிகச்சிறிய மதிப்புதான் இருக்கிறது என்பதாக உணர்கிறார். அந்த 2 இளம்பெண்களுக்கு தான் ஒரு பாரமாக இருப்பதாகவும் அவர்களுக்கோ வாழ்வு முழுவதும் மீதமிருப்பதாகவும் நினைக்கிறார். எனவேதான் அவர் ஒதுங்கிக் கொள்வது சிறந்தது என்று நினைத்து தனது மருமகள்கள் தன்னை விட்டு சென்று வேறு இடத்தில் தங்கள் எதிர்காலத்தை அமைத்து கொள்ளச் சொல்கிறார். அவருடைய இவ்வார்த்தைகள் அவரது காலத்தில் இருந்த இறுக்கமான சமூக மற்றும் மத கோட்பாடுகளை பிரதிபலிக்கின்றது. நகோமியின் இவ்வார்த்தைகளுக்கு 2 விதமான பதில்களை விவிலிய பகுதி தருகிறது. மேலும் வயோதிகத்திற்குமாகவே ஒரு பதிலை தருகிறது. மருமகள்களில் ஒருவரான ஒர்பா நகோமியை அன்பு செய்யக்கூடியவரான அவர் நகோமியை முத்தமிட்டுவிட்டு தனக்கு தெரிந்த ஒரே தீர்வான அவரை விட்டு செல்லுதல் என்பதை தேர்ந்தெடுத்து தன் வழியே சென்று விடுகிறார். ஆனால் ரூத்தோ நகோமியை விட்டுவிட்டு செல்லவில்லை. மாறாக அவர் ஆச்சரியப்படும் விதத்தில், உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம் என்று கூறுகிறார். பிற்போக்கான சிந்தனைகள் மற்றும் சமூக பழக்கங்களுக்கு சவால் விடுபவராக ரூத் இருந்தார். வயதான நகோமிக்கு தான் தேவை என்பதை உணர்கிறார். தைரியமாக அவர் நகோமியோடு தங்குகிறார். இதுவே அவர்கள் இருவருக்குமான ஒரு புதிய பயணமாக ஆரம்பிக்கிறது. தனிமை தவிர்க்க முடியாத தலைவிதி என்று எண்ணி பழக்கப்பட்ட நம் அனைவருக்கும் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என்ற கூக்குரலுக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை பதில் மொழியாக தர முடியும் என்று ரூத் கற்பிக்கிறார். வயதான நகோமியின் பக்கம் இருந்த ரூத் மெசியாவின் மூதாதையராக இருந்தார் என்பது
எதிர்பாராத விதமாக நிகழ்ந்ததல்ல. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற இயேசுவின் மூதாதையராக கடவுள் அருகில் இருப்பதை எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் மற்றும் வாழ்வின் எல்லா காலகட்டத்திலும் உணர்த்திய இயேசுவின் மூதாதையராக ரூத் மாற காரணம் வயதான நகோமியோடு அவர் உடனிருந்ததுதான். ரூத்தின் சுதந்திரமும் தைரியமும் நம்மை ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்க அழைக்கிறது. ரூத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். அந்நிய தேசத்து அந்த இளம்பெண் மற்றும் நகோமியோடு நாமும் புறப்படுவோம். புறப்பட்டு நமது பழைய பழக்கத்தை மாற்றிக்கொண்டு நமது முதியோர்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை கொடுக்க அஞ்ச வேண்டாம். ரூத்தின் எடுத்துக்காட்டை தங்களது வாழ்வில் பின்பற்றி மிகப்பெரிய தியாகத்தோடு முதியவர்களை பராமரிப்பவர்கள், அவர்களது அருகில் இருக்கும் உறவினர்கள் ஆகியோருக்கு நமது நன்றியை வெளிப்படுத்துவோம். நகோமியுடனேயே வாழ முடிவு செய்த ரூத் மகிழ்ச்சியான திருமணத்தால், ஒரு குடும்பத்தால், ஒரு புதிய இல்லத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டார். முதியோருக்கு அருகிலிருந்து குடும்பத்தில், சமுதாயத்தில், திரு அவையில் அவர்களின் தனித்துவத்தை அங்கீகரிக்கும் நாம் அனைவரும் ஏராளமான கொடைகளை, இறை அருளை, இறை ஆசிரை பெறுவோம் என்பது உறுதி. முதியவர்களுக்கான இந்த 4வது ஆண்டு நாளில் நமது குடும்பங்களில் இருக்கும் தாத்தா பாட்டியர் மற்றும் மூத்தோருக்கு நமது மென்மையான அன்பை காட்டுவோம். ஒடிந்த இதயத்தோடு புதிய எதிர்காலம் சாத்தியமில்லை என்ற நிலையில் இருப்பவர்களோடு நமது நேரத்தை செலவிடுவோம். தனிமை மற்றும் கைவிடுதல் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும் சுயநல போக்கிற்கு பதிலாக மகிழ்ச்சியோடு, திறந்த இதயத்தோடு, தைரியத்தோடு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஒரு புதிய பாதையில் பயணிக்க புறப்படும் ஆணாக, பெண்ணாக நம்மை சமுதாயத்தில் நிலைநிறுத்துவோம்.